ஜெபமாலை மாதத்தின் 8ஆம் நாள். இந்த 8ஆம் நாளில் ஜெபமாலையினுடைய மகத்துவத்தை பற்றியும் தேவதாயினுடைய அன்பை பற்றியும் சிந்திக்க இருக்கிறோம். 8ஆம் நாள் சிந்தனையில் அருள் நிறை மரியே செபத்தின் சக்தியையும், ஜெபமாலை சொல்லுகின்றவர்களுக்கு அவர்களுடைய இறப்பு வேளையில் அன்னை மரியாள்தாமே இயேசுவிடம் பரிந்து பேசி மோட்சபாக்கியத்தை பெற்று கொடுப்பதையும் காண முடிகின்றது. ஜெபமாலை வணக்க மாதத்திலும் ஏனைய ஒவ்வொரு நாளிலும் ஜெபமாலை சொல்லி அன்னையை புகழ்ந்து போற்றி மகிமைப்படுத்துவோம். ஜெபமாலை அன்னையின் வணக்க மாதம் அக்டோபர் மாதம் ஆகும். மே மாதம் அன்னை மரியாவின் மாதமாக கொண்டாடப்பட்டாலும் ஜெபமாலையின் வரலாற்று சிறப்பு மற்றும் முக்கியத்துவத்தின் காரணமாக அக்டோபர் மாதம் ஜெபமாலை மாதமாக கடைபிடிக்கப்படுகிறது. ஜெபமாலை அன்னையின் மாதம் அக்டோபர் மாதம். கத்தோலிக்க திருச்சபையில் அக்டோபர் மாதம் புனித ஜெபமாலை அன்னையின் மாதமாக போற்றப்படுகிறது. இந்த மாதம் அக்டோபர் 7ஆம் தேதி கொண்டாடப்படும் ஜெபமாலை அன்னையின் திருவிழாவின் அடிப்படையில் புனித ஜெபமாலையின் சிறப்பு வணக்கங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. மே மாதமும் அன்னை மரியாவின் வணக்க மாதம். அக்டோபர் மாதம் ஜெபமாலையின் சிறப்பு வணக்க மாதம். மே மாதமும் அன்னை மரியாவின் வணக்க மாதமாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. ஐரோப்பிய நாடுகளில் வசந்த காலம் மலர்கள் பூக்கும் மாதமாக இருப்பதால் இந்த மாதத்தை அன்னை மரியாவின் தாய்மை மற்றும் பெருமைக்கு அர்ப்பணிக்கும் விதமாக மே மாத வணக்க மாதமாக கிறிஸ்தவர்கள் கடைபிடிக்கின்றனர். அக்டோபர் மாதத்தில் நாமும் ஜெபமாலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை சொல்லி அன்னை மரியாவை புகழ்ந்து அன்னை மரியாவிடம் எங்களுக்காக பரிந்து பேசும்படியாக வேண்டிக் கொள்ளுவோம். 8ஆம் நாள். அருள் நிறைந்த மரியே. இம்மந்திரத்திற்கு மேல்நாட்டு மொழியில் சாதாரணமாய் வழங்கும் மொழி சம்மனசின் வாழ்த்து அல்லது சம்மனசின் மங்களம். இச்செபம் பரலோகத்துக்கு உரியது. மகா ஆழ்ந்த கருத்துக்கள் அடங்கினதாக இருக்கிறபடியால் கன்னித்தாயும் இயேசுவும் தான் இதை சரிவர கண்டுபிடிக்க முடியும் என்றார் முக்திப்பேறு பெற்ற ஆலன் ரோச். இது மரியன்னைக்கு சொல்லப்பட்ட மங்களமானபடியாலும் கபிரியேல் வான தூதர் கொண்டு வந்த நற்செய்தியானதாலும் இதன் மதிப்பு உயர்ந்தது. சம்மனசின் வாழ்த்து தேவதாயை பற்றி சொல்லக்கூடிய போதனையின் தொகுதி. இதில் இரு பகுதி உள்ளது. முந்தியது தேவதாயின் மகிமையை கூறுகிறது, பிந்தியது அவரது நன்மைத்தனத்திலிருந்து அடையக்கூடியவைகளை காட்டுகிறது. முதல் பாகத்தில் உள்ளது மகா பரிசுத்த திருத்துவம் மொழிந்தது. மற்றது புனித எலிசபெத்தம்மாளின் கூற்று. 2ஆம் பாகம் திருச்சபை அமைத்தது. உலக சரித்திரத்திலேயே அதி உன்னத நிகழ்ச்சி நித்திய வார்த்தையின் மனிதாவதாரம். அவர் உலகத்தை இரட்சித்து மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில் சமாதானத்தை மறுபடியும் நிறுவியவர். கபிரியேல் மாமரிக்கு மங்களம் கூறிய போது இந்நிகழ்ச்சி நடைமுறையில் வந்தது. சம்மனசின் மங்களத்தில் பிதாக்களுடையவும் தீர்க்கதரிசிகளுடையவும் அப்போஸ்தலர்களுடையவும் விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் காணலாம். வேத சாட்சிக்கு அசையாத உறுதியையும் பலனையும் இது பொழிந்தது. திருச்சபையின் வேத பாரகர்களுக்கு ஞானம் இது, ஸ்துதியர்களுக்கு பிரமாணிக்கமும் துதியர்களுக்கு வாழ்வும் இது. இது வரப்பிரசாத சட்டத்தின் புதிய சங்கீதம். சம்மரசுகளுக்கும் மனிதர்களுக்கும் ஆனந்தம். பேய்களை கலங்கடித்து வெட்கத்தை ஊற்றித் துரத்தி விரட்டும். காரணம், சம்மனசின் மங்களத்தால் கடவுள் மனிதரானார், கன்னி கடவுளின் தாயானார். நீதிமான்களுடைய ஆத்துமங்கள் பாதாளத்திலிருந்து விடுதலை அடைந்தன. மோட்சத்தின் காலி ஆசனங்கள் நிறைந்தன. அத்தோடு பாவம் மன்னிக்கப்பட்டது. நமக்கு வரப்பிரசாதம் வழங்கப்பட்டது. நோயாளிகள் சுகமானார்கள். மரித்தோர் திரும்பவும் உயிர் பெற்றார்கள். அகதிகள் வீடு வந்து சேர்ந்தனர். தமத்திருத்துவத்தின் கோபம் தணிக்கப்பட்டது. மனிதர்கள் நித்திய சீவன் அடைந்தனர். இறைவனுடைய மகத்துவத்தைப் போல் பெரிது ஒன்றும் இல்லை. பாவத்தின் ஈனத்தைப் போல வேறொரு ஈனமும் கிடையாது. எனினும் நாம் அவருக்கு செலுத்தும் வாழ்த்துதலையும் விண்ணப்பத்தையும் அவர் தள்ளிவிடுவதில்லை. சம்மனசின் மங்களம் ஓர் அருமையான கீதம். மனிதவதாரம் இரட்சணியம் என்னும் வரப்பிரசாதத்துக்காக செலுத்தும் நன்றியின் கீதம். இதில் பிதாவுக்கு மங்களம் சொல்லுகிறோம். ஏனெனில் அவர்தம் ஏக குமாரனையே நமக்கு இரட்சகராகத் தந்தார். சுதனுக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் வானத்தை விட்டு பூமியில் வந்து மனிதராகிய நம்மை இரட்சித்தார். பரிசுத்த ஆவிக்கு தோத்திரம் புரிகிறோம். ஏனெனில் கன்னி மரியின் உதரத்தில் நமதாண்டவருக்கு புனித உடலை உருவாக்கினார். மூவருக்கும் நன்றியறிந்த தோத்திரமாக அருள் நிறைந்த மரியே என சொல்லுகிறோம். இம்மந்திரத்தில் நேர்முகமாக கடவுளின் தாயை புகழ்கிறோம்.
எனினும் அது தமத்திருத்துவத்திற்கு பெரும் மகிமை வளர்க்கிறது. தேவதாயை புகழும்போது பிதாவின் அருமையான சிருஷ்டியை, சுதனின் அமலோற்பவ மாதாவை, பரிசுத்த ஆவியின் பத்தினியை புகழ்வதால் திருத்துவத்திற்கு புகழ்ச்சிதானே. எலிசபெத்தம்மாள் வாழ்த்தின போது தாய் அந்த வாழ்த்துதலை உடனே கடவுளின் பக்கம் திருப்பினார் அன்றோ? அதுபோல் இப்பொழுதும் செய்கிறார். செபம் சொல்லுவோம். செபமாலை இராக்கினியே, அமலோற்பவ மாமரியே, மனுமக்களுக்காக மனு பேசுகிறவரே, பாத்திமாவில் நீர் அளித்த வாக்கும் நம்பிக்கையும் சீக்கிரம் நடைமுறைக்கு வர கிருபை செய்யும். உலகில் எத்தனையோ மக்கள் உயிரிழந்தார்கள். வேறு எத்தனை பேர் அடிமைத் தளங்களிலும் இக்கட்டிலும் நெஞ்சுருகி கிடக்கின்றனர். சமாதானத்துக்கு அடுத்தவைகளை நாங்கள் அறிய வேண்டும் என்பது மாசில்லா உமது இருதயத்தின் மட்டக்கடங்கா ஆசையல்லவா? தேவதாயே, நீர் பரிகாரத்தையும் செபமாலை செபத்தையும் எங்கள் பாவங்களுக்காக உள்ளம் உடைந்த மனஸ்தாபத்தையும் விரும்புகிறீர் என்றீர். கிறிஸ்தவர்கள் யாவரும் உமது வேண்டுகோளுக்கு செவி சாய்க்கும்படி செய்தருளும். எம் நாட்டின் மேல் உமது கிருபை கண்களை திருப்பியருளும். நாங்கள் ஏழை மக்கள் அம்மா, இந்த மாய வலையில் இருந்து எங்களை காப்பாற்றும். அதற்காக கிறிஸ்தவர்கள் தங்கள் வாழ்க்கையில் பழுதற்றவர்களாய் இருக்கச் செய்யும் அம்மா, இரக்கமுள்ள செபமாலை மாதாவே ஆமென். தேவமாதாவின் புதுமை. கலேஷியாவுக்கும் லியோனுக்கும் அரசரான அல்போன்சுக்கு ஒரே ஓர் ஆசை. தன் பணியாளர் யாவரும் செபமாலை செய்து தேவதாயை வாழ்த்த வேண்டும் என்பது. அதற்காகத்தான் அரை கச்சையிலிருந்து ஒரு பெரிய செபமாலையை தொங்கவிட்டிருந்தான். என்ன காரணத்தினாலோ அவன் செபமாலை சொல்லுவதில்லை. எனினும் அவரிடம் இருந்த செபமாலையைக் கண்டு அவனுடைய அரண்மனையிலே உள்ளவர்கள் பக்தியாய் செபமாலை செய்து வந்தனர். ஒருநாள் அரசன் கடும் வியாதியாய் விழுந்தான். அவன் இறந்துவிட்டான் என்று எல்லோரும் எண்ணினர். அச்சமயம் அவன் ஒரு காட்சி கண்டான். ஆண்டவரின் நீதி ஸ்தலமுன் நின்றான். கணக்கற்ற பேய்கள் அவனைச் சூழ்ந்து நின்று அவன் கட்டிக்கொண்ட சகல பாவங்களையும் சுட்டிக்காட்டி குற்றம் சாட்டின. ஆண்டவரும் அவனை நரகத்துக்கு அனுப்பத் தயாராக இருந்தார். அந்நேரம் தேவதாய் தோன்றி அவனுக்காக மனு பேசி அவன் செய்திருந்த பாவங்களை தராசின் ஒரு தட்டிலும் அவன் தரித்திருந்த செபமாலையையும் அதைக் கண்ட மக்கள் சொல்லிய செபமாலைகளையும் மற்ற தட்டிலும் வைத்தார். அதிக கணம் செபமாலைகளுக்கு இருந்தன. மகாபட்சத்தோடு தேவதாய் அரசனை நோக்கி, நீ செபமாலையை எப்போதும் தரித்து என்னை மகிமைப்படுத்தின்படியால் என்னுடைய மகனிடமிருந்து உனக்கு பெரும் கிருபையை பெற்றேன். இன்னும் சில ஆண்டுகளுக்கு உலகில் உயிரோடு இருப்பாய். தபஞ்செய்து அக்காலத்தை நன்றாய் செலவழி என்று சொல்லி மறைந்தார். அரசன் தன் நினைவு பெற்றபோது உரத்த சத்தமாய்ச் சொன்னான், மகா பரிசுத்த மரியின் செபமாலை பாக்கியம் பெற்றது. அதனால்தான் நித்திய நரகத்திலிருந்து தப்பினேன். முழுதும் சுகம் பெற்று தன் மீது வாழ்நாளே செபமாலை பக்தியை பரப்புவதிலும் அதை தினந்தோறும் சொல்வதிலும் செலவழித்தான். இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அத்தோடு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேண்டியவர்களோடு இந்த செய்தியை ஷேர் செய்யுங்கள். இதை கேட்கின்றவர்களுக்கும் இதன் மூலம் நன்மை கிடைக்கட்டும். நன்றி.